நெகட்டிவ் அதான் நமக்கே வெறுப்பாயிடும் விஜய் பார்க்கும்போது. செம்ம காண்டாகும், என்னடா இது இப்படி இருக்கு. ஏன்னா அதான் அதை விஜய் வில்லன் ரோல் பண்ணது அந்தளவுக்கு செட் ஆகலை. ஓகே, ஆவரேஜ். கதை ஒன்றுமே புரியலை தல. ஃபேன்ஸு சொல்லலாம் பெருசாக இது அவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு வாட்டி, அவ்வளோதான். அது ஒன்றும் கதையே இல்லை தல. இதில் திரும்ப பழைய படத்தில் 2 விஜய் முன்ன ஒரு வாட்டியும் நடித்தார்ல, அதே மாதிரி 2 விஜய் இருக்க மாதிரி தான் இல்லை தல. திரும்ப அதே தான் நடிக்கிறாப்புல. 2 வேடம், 2 விஜய், ஒரு விஜய், ஒரு கதை இல்லாமலே போயிட்டுருக்கு. அது எதுக்கு 2 விஜய் வைக்கிறாங்கன்னே தெரில. ஹீரோயின் ஹீரோ எல்லாம் நிறையா பேரை போட்டு கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை தல. அந்த பழைய முன்னாடி ஃபஸ்ட் ஸ்டாப்பில் விஜயகாந்த் மாதிரி வர்றாப்புல, அதெல்லாம் ரொம்ப அதிகமாக தெரியுது தல. விஜயகாந்துக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லை. விஜயகாந்த் மூஞ்சி வச்சுக்கிட்டு அவர் பேசுகிறாரு. அது ஏன் தான் பேசுகிறாருன்னு தெரில. அது ரொம்ப இதாக இருக்குது. அது விஜயகாந்தை அவமானப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அதை விஜய் வில்லன் ரோல் பண்ணது அந்தளவுக்கு செட் ஆகலை. ஓகே, ஆவரேஜ். அதான் அந்த நெகட்டிவ் ரோல் வந்து விஜய் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுது, அவ்வளோதான். அது அந்தளவுக்கு ரீச் ஆகலை. மியூசிக் ஓகே தான். எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒரு நெகட்டிவ் அது மட்டும் ஒன்று தான். விஜய் மட்டும் அந்த நெகட்டிவ் ரோல் வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். அதுவும் ஹீரோ அதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் அந்தளவுக்கு தெரியல வில்லனுக்கு. ஓகே, படம் போர் அடிக்கல, இன்ட்ரெஸ்டாக தான் போகுது. போர் அடிக்கல, எங்கேயும் லேக் ஆகலை. படம் ஒரு வாட்டி பார்க்கலாம் தல, அவ்வளோதான். ஏன்னா படத்தில் 3 விஜய் இருக்காங்க. 3 விஜய் இருக்கனால மக்களுக்கு கொஞ்சம் ஒழுங்காக தெரியாது. அப்படியே டைமிங் ஓடுது தவிர படத்தில் ஒன்றும் கதை இல்லை. 3 விஜய், அவர் விஜய்க்கு அடிக்கிற மாதிரி, அவங்க மையம் இது பண்ணுற மாதிரி அடிக்கிற மாதிரி இதே தான் சீனாக போய்ட்டுருக்கு. கதை ஒன்றுமே புரியலை தல. அது இல்லாமல் விஜய் பழைய சின்ன வயசில் உள்ள விஜயை போட்டனால கொஞ்சம் ஒழுங்காக தெரில. படமே ஒழுங்காக புது படமாக இருக்கும். விஜய் ஃபஸ்ட்டு விஜய் நல்லாயிருக்கு. நடுவில் இடையில ஒரு சின்ன பையன்னு விஜய்னு ஒரு போட்டுக்கிட்டு அவங்க அப்பாவை கொள்கிற மாதிரி அந்த கதை கொஞ்சம் கடுப்பாக தான் தலை இருக்குது. சும்மா அவங்க சொல்லலாம் பயங்கரமாக. அது மாதிரி ராஜமௌழி படம், பெரிய படம்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். அதில் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்காண்டி ஃபேன்ஸு சொல்லலாம் பெருசாக இது அவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு வாட்டி, அவ்வளோதான். அது டைமிங் தான் தலை. ரொம்ப 3 மணி நேரம் படத்தை போட்டிருக்காங்க. மற்றபடி படத்தில் ஒரு இதுவுமே இல்லை. சும்மா கதைக்கு அவர் கொஞ்ச நாள் 2 பேரும் பேங்க் ஆஃப் போயிட்டு அப்படியே சுற்றிட்டு அந்த கதையை இது பண்ணிவிட்டு முன்னாடி உள்ளதை அப்படியே கொண்டுட்டு வர்றாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லதில்ல. அதில் எனக்கு பிடிக்காத விஷயம், அந்த விஜய் சின்ன வயசு மாதிரி போட்டிருக்காங்கல்ல, பழைய விஜய்ன்னு ஒரு இது எடிட்டிங் பண்ணி போட்டிருக்காங்க தெரியுமா. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலதில்ல. அதில் அவருக்கு செட்டே ஆகலை விஜய்க்கு. அது ஏன் தான் வச்சாங்கன்னு எனக்கே தெரில. அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது அவங்க அப்பம் பிள்ளைன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் இந்த மோகன்ராஜ் அவர் இருக்கார்ல, அவர் வர்றாப்புல அவங்க அப்பான்னு சொல்லிட்டு அதை ஏதோ அவராக மாற்றுற மாதிரி விஜயே மாறிக்கிற மாதிரி அதெல்லாம் ஓவர் ஆக்ஷன் மாதிரி தெரியுது தலை. படம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி பார்க்கலாம் தலை, அவ்வளோதான். மற்றபடி விஜய் பெருசு அப்படின்லாம் சொல்ல முடியாது. எப்பயும் போல தான் வெங்கட் பிரபு எப்பயும் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் பெருசாலாம் ஒன்றும் தெரில. அது ஒன்றும் கதையே இல்லை தலை. இதில் திரும்ப பழைய படத்தில் 2 விஜய் முன்ன ஒரு வாட்டியும் நடித்தார்ல, அதே மாதிரி 2 விஜய் இருக்க மாதிரி தான் இல்லை தலை. திரும்ப அதே தான் நடிக்கிறாப்புல. 2 வேடம், 2 விஜய், ஒரு விஜய், ஒரு கதை இல்லாமலே போயிட்டுருக்கு. அது எதுக்கு 2 விஜய் வைக்கிறாங்கன்னே தெரில. அது ஒரு விஜய்க்கு நடித்தாவே நல்லா தான் இருக்கும். அதில் 2 விஜய் 3 விஜய்னா அது எதுக்கு? அது மக்களுக்கே தெரியும். இது மாதிரி இது பண்ணி தான் போடுறாங்க, இது ரெடி பண்ணி தான் போடுறாங்க அப்படின்னு தெரியும். அதை எதுக்கு வேஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு. பாட்டுலாம் நல்லா இருக்கா? பாட்டு நல்லா இருக்குதுல்ல. 2 யூவன் பாட்டுன்னா நம்ம சும்மாவா வேணும். யுவன் சங்கராஜ் தெறிக்க விட்ருக்காப்புல. பாட்டுக்காண்டி பார்க்கலாம் தலை, வேறு எதுவுமே விஷயம் இல்லை. ஹீரோயின் ஹீரோ எல்லாம் நிறையா பேரை போட்டு கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அந்த நல்ல நடிகர்லாம் போட்டு விஜய்க்கு சைடு ஆக்டர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அவர்லாம் பிரசாந்த், அப்புறம் பிரசாந்த் இல்லாமல் இன்னொருத்தர் அந்த
பிரபுதேவா, அப்புறம் கோவப்படத்தில் அடித்தாப்புல. அதான் அந்த பழைய டீமு சென்னை சூப்பர் அந்த பழைய கிரிக்கெட் டீம் வருதுல்ல, அதில் உள்ள ஆளுங்களை எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி போட்டு வச்சுருக்காப்புல. மற்றபடி ஒன்றும் இல்லை தலை இதில். ஆமாம், தேவையில்லாமல் டோனி, சிவகார்த்தி அவங்க பேரெல்லாம் போட்டு அவர் விஜய் கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. இதில் அரசியல் தான் தலை, இதில் வேறு எந்த ஒரு விஷயமுமே இல்லை. இதில் அரசியலுக்காண்டி பண்ணுறது தான். இதுலேயும் படத்துலேயும் எல்லா சீன்லேயும் அரசியல் வருது. கார் வருது, இதில் சிஎம் கார்னு போட்டு வருது. அது இல்லாமல் இந்த யானையை வச்சு இதெல்லாம் பண்ணுறாங்க. நிறையா சீன் வருது தலை. அது இல்லாமல் ஒரு நல்ல கப்புள்ஸு நாள் படம் பார்த்துருக்காங்க. படம் பார்த்துட்டு படம் பாதியோட எந்திரிச்சு போய் இதில் பார்த்துருக்காங்க, ஆன்லைன்லேயே பார்த்துட்டாங்க. படத்தை பார்த்துட்டு அவ்வளோ பெருசாக ஒன்றும் தெரில, பழைய எப்படி தான் இருக்கு ஒன்று. கதை ஃபுல்லாகவே தெரிஞ்சிருச்சு தலை எல்லாருக்குமே. அதனால் ஒன்றும் பெருசாக தெரியல. ட்விஸ்ட்லாம் இருக்குது, டக்குன்னு புதுசு புதுசாக கொடுத்துட்டே இருக்காருங்கிறாங்க, அந்த மாதிரி இல்லை. ட்விஸ்டெல்லாம் ஒன்றும் இல்லை தலை. அந்த பழைய முன்னாடி ஃபஸ்ட் ஹாப்பில் விஜயகாந்த் மாதிரி வர்றாப்புல, அதெல்லாம் ரொம்ப அதிகமாக தெரியுது தலை. விஜயகாந்துக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லை. விஜயகாந்த் மூஞ்சி வச்சுக்கிட்டு அவர் பேசுகிறாரு. அது ஏன் தான் பேசுகிறாருன்னு தெரில. அது ரொம்ப இதாக இருக்குது. அது விஜயகாந்தை அவமானப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது அந்த சீன்லாம். ஒன்று அவரை ஃபுல் சீனு வர வச்சுருக்கணும். எதுக்கு விஜய் அவர் வேஷம் போட்டுக்கிட்டு வந்து முன்னாடி நடிக்கணும்? அது வேஸ்ட்டு தானே. அது ரொம்ப இதாக இருக்குது தலை. பார்க்குறப்ப அதான் ஒரு வாட்டி பார்க்கலாம் தலை, பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது படத்தை. படம் சூப்பராக இருந்துச்சு. ரெகராஜஸ் ஆஃப் ஆல் டைம். வெங்கட் பிரபு நல்லா தான் எடுத்துக்காரு படம். விஜய் டபுள் ஆச்சுன்னா செம்மையாக இருந்துச்சு. கடைசி ட்விஸ்ட்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. படம் ஆனால் சூப்பர் தான். சிவகார்த்தி தான் நடுவில் வந்து ட்விஸ்ட்டு வச்சாரு, வேறு லெவலில் இருந்துச்சு தேட்டர்லாம். தோனி தான் வேறு லெவலுக்கு தானே. நல்லா தேட்டர்லாம் கத்தி ஜாலியாக இருந்தேன், நல்லா இருந்துச்சு. தளபதி தான் வேறு லெவலில். கடைசியில் 3 வச்சு ட்விஸ்ட் வச்சுட்டு வச்சுட்டாங்க. படம் வேறு லெவல். பார்ட் 2 தான் பார்த்தவனு மெயினாக. பாட்டு தான் வேறு லெவல் இருந்துச்சு. விஜயோட அந்த ஃபேஸு எல்லாமே ட்விஸ்ட்டு வேறு நடுவில். அதெல்லாம் படம் வேறு லெவல் தான். படம் சூப்பர்வா. வெங்கட் பிரபு மேக்கிங் செமையாக பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டாக வந்த லியோ, ஜெயிலரு இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த மேக்கிங் செம சீனாக இருந்தது. படம் வேறு லெவல் கிளாஸாக பண்ணியிருக்காரு. மேக்கிங்கில் வந்து ஃபஸ்ட் கிளாஸு. விஜய் ஆக்டிங் எப்பயும் போல் வேறு லெவலில் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் செம்ம ட்ரீட்டு. செகண்ட் ஹாஃபுக்கு 2K கிட்ஸுக்கு பக்காவாக மசாலாவாக இருந்தது படம். நெகட்டிவ் அதான் நமக்கே வெறுப்பாயிடும் விஜய் பார்க்கும்போது. செம்ம காண்டாகும், என்னடா இது இப்படி இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களுக்கு 2K கிட்ஸ் மாரி அந்த இது பண்ணி நம்ம பார்த்த விஜய் வந்து ரிவர்ட் பேக் பண்ணும்போது ரொம்ப கடுப்பாக இருக்கும் படம். ஆனால் செம்ம ஆக்டிங், கொடுத்த ரோலை பக்காவாக பண்ணியிருக்காரு. இனிமேல் அவர் படம் நடிக்க மாட்டார்ன்றது ரொம்ப மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுதான். மற்றபடி படம் வேறு லெவல். யுவன்லாம் சாங்ஸ் நல்லா இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். மங்காத்தா ஈக்குவலுக்கு கிடையாது, பட் ஆனால் பேக்ரவுண்ட்லாம் பக்காவாக பண்ணியிருக்கோம். கிளைமாக்ஸ்லாம் செம்ம சீனாக பண்ணியிருக்கோம். சென்டிமெண்ட்டு அதான் ஃபஸ்ட் ஹாஃபு, செகண்ட் ஹாஃப் அங்கங்கே சென்டிமெண்ட் இருக்கும். அப்பா பையனுக்குள்ளே சென்டிமெண்ட்டு, அப்புறம் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டு நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், த்ரிஷா வராங்க, ஸ்னேகா வராங்க, லைலா வராங்க, நல்லா சூப்பராக இருக்குது. அதுவும் த்ரிஷா காம்போவில் அந்த சாங்லாம் செம்மையாக இருந்தது. ஸ்னேகாவுடைய காம்பினேஷனும் சூப்பராக இருந்தது. வசீகராவை பார்த்தது இப்போ பார்க்குறோம், சூப்பராக இருந்தது எல்லாம். படம் ஓவரால் மாஸ் த கிளாஸ் கோட். நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. செம்மையாக பண்ணியிருக்காங்க. சூப்பர் ரோல் அண்ணா. மூவி மஸ்ட் வாட்ச். சூப்பராக இருக்குது, அவ்வளோதான். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விஜயோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வரைக்கும் பார்க்காத விஜய் ஆக்டிங் பார்க்கலாம். வில்லன் விஜய் தான் சூப்பர். ஹீரோ விஜய் வந்து நம்ம எப்போவுமே பார்த்துருக்கோம். எப்போவுமேனா ஓகே, இந்த படத்துக்கு தேவையான ஹீரோ விஜய் இருக்காரு. பட் வில்லன் விஜய் தான் வந்து ஹைலைட்டு. பார்க்காத விஜய் இதுக்கப்புறம் பார்ப்போமான்ற விஜய். எல்லாருமே ஆப்டாக இருக்காங்க. கரெக்டான அவங்களோட ஸ்பேஸை கரெக்டாக எடுத்துருக்காங்க. மியூசிக் செம்ம. நம்ம வெளியே பார்க்கும்போது ரொம்ப ராவாக நிறைய இருந்த மாதிரி இருந்தது. பட் படத்தோடு சேர்த்து பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. டான்ஸிங்கு ப்ளஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கரெக்டாக நம்ம விஜய்க்கு தேவையான ஸ்டெப்ஸாக இருந்தது. நல்லா இருந்தது. சூப்பர். ஃபேமிலி அது ஸ்னேகா விஜய் அது ஃபேமிலி ஓரியன்ட். சின்ன விஜய் பசங்க ஓரியன்ட். எல்லாமே சேர்த்து பார்க்குறது காமன் பப்ளிக். அது செம்மையாக இருந்தது. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அது தோனி எப்போவுமே தலை தான். ஸோ தலைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு விஜய். ஆமாம், எல்லாமே நம்மளோட ரீகலெக்ட் பண்ண மாதிரி, எல்லா படமே ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. அதுவே நல்லா, அது ஆஸ் யூஷுவல் வெங்கட் பிரபுவோட சிக்னேச்சர் ஸ்டைலுன்னு சொல்லலாம். ஸோ சூப்பராக இருந்தது. வில்லன் ரோல் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிடலாம். படம்
படம் வந்து இந்த ஒரு கெட்டா விருது சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்குது, ஒரு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்குது, கெட்டா பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஃபுல் பேக்கேஜ் 3 மணி நேரம் போனே தெரியல, எல்லாம் லாகு ஸ்லோ அடிக்கிறதுலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாமே தரமாக இருந்துச்சு படம். ஃபுல்லாக நல்லா பார்க்கலாம். ஆடியன்ஸ் எல்லாரும், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம். அருமையாக இருக்குது படம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த இதில் வந்து அப்படி போட்டு ஒரு ஸ்டெப்லாம் வருது, அதெல்லாம் அப்படி தேட்டரில் ரெஸ்பான்ஸ் வேறு லெவலில். திருசா என்ட்ரி, ஒவ்வொரு என்ட்ரிக்கு மாஸ் காட்டுறாங்க. அருமையாக இருந்துச்சு படம். எல்லாம் ஃபுல் ஃபேமிலியாக கேமரா எல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. சும்மா வெளில வேற மாதிரி ட்ரோல் பண்ணுறாங்க, ஆனால் படத்தில் இங்கே வேற மாதிரி சீன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் வெளில ட்ரோல் பண்ணுறவங்களாம் இங்கே அப்படி ஒன்றும் எவ்வளோமா இல்லை, நல்லா இருக்கு படம். அந்த ஏஐ அந்த டான்ஸ்லாம் போட்டு கொத்து புரோட்டா போடுற மாதிரிலாம் போட்டு காமிச்சாங்க. அப்படிலாம் இல்லைங்க, நல்லா இருக்கு. வந்து தேட்டரில் எல்லாரும் வந்து பாருங்க. தயவுசெய்து எடுத்து ஸ்லீப்லாம் எடுத்து இன்ஸ்டா இதெல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்தடுத்து பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுது. யூடியூப்பு இன்ஸ்டாலெல்லாம் இங்கே ரீல்ஸ் இந்த மாதிரி எடுத்து போடுறாங்க. அதை பார்த்துட்டு சும்மா கதையெல்லாம் ரிவீல் பண்ணிட்டு வந்து பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. தேட்டரில் வந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்குது, ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. ஃபுல் ஆடியன்ஸ் க்ரௌட் இருக்குது. சின்ன சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்க்குறாங்க. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பக்காவாக இருக்குது, அருமையாக இருக்குது படம். எல்லாமே வருதுண்ணே. பழைய இளையராஜா மியூசிக்லாம் ஒரு பழைய மியூசிக்லாம் வந்து கொண்டு போட்டிருக்காங்க. அது சொல்லி ஸ்பாய்லர் பண்ண வரும்ல, படத்தில் வந்து பாருங்கள். அதெல்லாம் இளையராஜா சாங் மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குண்ணே. ரீமேக் பண்ண சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு, போட்டு நல்லா இருக்காங்க. தோனி என்ட்ரிலாம் தெரிக்குதுன்னா தேட்டரே பங்கம் பண்ணிடுச்சு. தேட்டர் பக்காவாக இருக்குது. தோனி என்ட்ரி ஒவ்வொருத்தவங்க என்ட்ரிக்கும் பக்காவாக இருக்குது. இங்கே உள்ள ரெஸ்பான்ஸு இங்கே வந்து தயவுசெய்து வந்து தேட்டரில் பாருங்கள். ஓடிடியில் வரும், வெயிட் பண்ணாதீங்க. ஏதோ விஜயோட கடைசி படம் வந்து இங்கே தயவுசெய்து பாருங்கள். 2026 ஒரு வேறு லெவலில் போயிடுவார். இந்த கடைசி படத்தை வந்து நல்லா கோட்டு வந்து செலிப்ரேஷன் பண்ணுங்க எல்லாம் ஃபேமிலியோட வந்து. அப்படிலாம் சொல்ல முடியாதுன்னா, தளபதி தான் சிவகார்த்தி, அவர் வேற கட்டி இவர் வேற கட்டி, அப்படிலாம் சொல்ல முடியாது. மியூசிக்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. இங்கே தேட்டரில் வந்து கேளுங்க ப்ரோ. சும்மா செல்லில் கேட்கறதுக்கு ஆடியோவில் கேட்கறதுக்கு மாதிரி இருக்கும். தேட்டரில் வந்து பிஜிஎம்லாம் வந்து தெரிக்க விட்டுருக்காரு. பிஜிஎம்லாம் அருமையாக இருக்குது. பிஜிஎம் இவன் தான் ப்ரோ. இவனை அடிச்சுக்க ஆளே இல்லை ப்ரோ. பழைய கதைலாம் இல்லை ப்ரோ. எல்லாம் படத்தை வந்து ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக பார்த்துட்டு போகிற ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே போகிற படம். அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லாமல் வந்து ஜாலியாக வந்து பார்த்துட்டு போங்க. எல்லாம் ஒரு 3 மணி நேரம், மிச்ச படம்லாம் 3 மணி நேரம் ராக் அடிக்குது, அது அடிக்குதுன்னா எனக்கு அப்படி தெரியல ப்ரோ. நான் நல்லா இருந்துச்சு. 3 மணி நேரம் ஃபுல் பேக்கேஜ் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ படம் அருமையாக இருந்துச்சு.